எனது அன்பார்ந்த விளையாட்டு நெஞ்சங்களை மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொலியில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிய கோப்பை வரலாற்றில் இன்றும் அழியாமல் நிற்கும் பெயர் இலங்கையின் மிஸ்டர் ஸ்பின அஜந்த மெண்டிஸ். 2008 ஆண்டு பாகிஸ்தானில் நடந்த ஆசிய கோப்பை மற்றும் உலக கிரிக்கெட்டுக்கு ஒரு புதிய அத்தியாயம் உதயமாகின்றது. அதுதான் முதல் முறையாக அஜந்த மெண்டிஸ் வீசிய கரம் பந்து உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு புதிராய் மாறியது. அந்த தொடரில் ஒவ்வொரு போட்டியிலும் அவர் வீசிய பந்துகள் மர்மம் நிறைந்த சவாலாக இருந்தன. இதனால் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொண்ட போது நடந்தது ஒரு சுவாரஸ்யமான விடயம். அத்தோடு கிரிக்கெட் வரலாற்றின் மாபெரும் வரலாற்று தருணம். 8 ஓவர்களில் வெறும் 13 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள். செவாக், யுவராஜ், ரெய்னா, ரோஹித் சர்மா ஒருவருக்கு பிறகு ஒருவர் மெண்டிஸின் மாயாஜாலத்தில் சிக்கி தவிக்கின்றார்கள். அந்த மந்திர பந்துவீச்சால் இந்தியா அணி முழுவதும் சிக்கிக் கொண்டதுடன் இலங்கை எளிதில் கோப்பையை கைப்பற்றியது. இந்த தொடரில் 17 விக்கெட்டுகளை அஜந்த மெண்டிஸ் வீழ்த்தினார். இன்று வரை இதை யாராலும் முறையடிக்க முடியாத சாதனையாக இருக்கின்றது. அதுவே அஜந்த மெண்டிஸை உலகம் முழுவதும் மிஸ்டர் ஸ்பின என்று அழைக்க வைத்தது. ஆசிய கோப்பை வரலாறு என்றாலே 2008 இறுதிப் போட்டியும் அஜந்த மெண்டிஸின் மந்திர பந்துவீச்சும் இன்றும் ரசிகர்களின் நினைவில் இருக்கும் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். அஜந்த மெண்டிஸ் ஒரு தொடரில் உலக கிரிக்கெட்டையே அதிர வைத்த மாயக்காரன். இந்த போட்டி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த ஞாபகங்களை என்னோடு கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த தகவலை நண்பர்களுக்கு பரப்பி விடுங்கள். என்னையும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் JM Hiflan.